ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் த்ரெட்டில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டை நாட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்குனாலே 14 நம்பர் டூலிப் நீடில். இப்போ நம்ம எப்பவும் போல் இங்கிருந்து செயின் ஸ்டிச் போடலாம். செயின் ஸ்டிச் கொஞ்சம் கீழே தள்ளி போடுங்க. நான் வீடியோக்காக கொஞ்சம் ரொம்ப பெரிய செயினாக போட்டிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக. நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டி செயினாக போட்டுக்குங்க. செயின் போட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக், அந்த லாக்கை அப்படியே கொண்டுட்டு போய் நம்ம செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த லாக்கோட நம்ம கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோட்டுக்கே வரணும். லைட்டாக கிராஸாக தான் வரும். அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். அந்த லாக்கோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இங்கிருந்து நம்ம அப்படியே அந்த கோட்டுக்கு ஒரு செயின் போடுறோம். அதை எடுத்துக்காமல் இருக்க அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். அந்த லாக்லேருந்து அப்படியே போய் இந்த செயினோட பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே குட்டி லாக், அப்புறம் கீழே வரும். இதுதான் ப்ரொசீஜர். பாருங்கள், செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக் வைக்கணும். அந்த குட்டி லாக்கோட அப்படியே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா செயின், அதுக்கு பாதிக்கு போய் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே கீழே கொண்டு வர்றோம். செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். அந்த லாக்கோட நம்ம போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே அந்த கோடு வரைக்கும் அகைன் ஒரு செயின் கொண்டு வர்றோம். செயின் போடுறோம், அதுக்கும் கீழே குட்டி லாக். நம்ம போட்ட செயினுக்கு பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். அது அப்படியே மறுபடியும் கீழே கொண்டு வர்றோம். ஒரு செயின், அதுக்கும் கீழே குட்டி லாக். நம்ம போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் கீழே கொண்டு வந்து அந்த கோட்டு மேலே ஒரு செயின். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அகைன் சொல்கிறேன். நம்ம இங்கிருந்து அந்த கோட்டு மேலே ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம போட்ட செயினுக்கு பாதிக்கு ஒரு செயின், அதுக்கும் மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த லாக்கோட அப்படியே அந்த கோட்டுக்கு கொண்டு வர்றோம். ஒரு செயின், அதுக்கும் கீழே குட்டி லாக். இப்போ அந்த லாக்கோட நம்ம போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே குட்டி லாக். இப்போ அப்படியே அகைன் கீழே கொண்டு வர்றோம். செயின், குட்டி லாக், போட்ட செயினோட பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு மேலே குட்டி லாக். நம்ம ஆல்ரெடி ஜரி த்ரெட்டில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஒரு லைன் 10 சென்டிமீட்டர் அளவு வரைஞ்சி அதில் ஸ்டெம் ஸ்டிச் சில்க் த்ரெட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். A4 சீட்டில் பாதி அளவுக்கு ஒரு இமேஜ் எடுத்து அதையும் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம இங்கிருந்து அந்த கோட்டு மேலே ஒரு செயின் போடுறோம், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம போட்ட செயினுக்கு பாதி அளவுக்கு கிராஸாக ஒரு செயின், அதுக்கு மேலே குட்டி லாக். இப்போ அந்த லாக்கோட அப்படியே கீழே ஒரு செயின் போடுறோம், ஒரு குட்டி லாக் வைக்கிறோம். இப்போ நமக்கு இந்த இடத்தோட போதும். ஸோ என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எப்பவும் போல் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கிளாத்துக்கு அடியில் இழுத்து விட்டுடலாம். நம்ம ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் ஸ்டெம் ஸ்டிச் வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச் கரெக்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.